சஷ்டி திதியில பிறந்தவங்களுக்கு வந்து சிம்மம், விருச்சகம், மேசம் இந்த 3 ராசிக்காரங்க வந்து தவிர்க்க முடியாத ராசியா இருப்பாங்க. இது சஷ்டி வந்து திதியில ஒரு பிறந்தவங்க. காலகட்டத்துல தவிர்க்க முடியாததா, இல்ல திதி சூன்யமா, இல்ல அன்ஃபேவரா இருந்துட்டு அப்புறம் கூட அது இப்ப ஃபேவரா உதாரணத்துக்கு நான் மாறும். சொல்றேனே, இந்த சஷ்டி திதியில பிறந்தவங்க வந்து சிம்ம ராசியையோ, விருச்சிக ராசியையோ, மேச ராசியோ லவ் பண்ணி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனா அவங்க இப்ப இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்கள பத்தி எண்ணங்கள் வந்து அதிகமா இவங்க மனசுல வந்துட்டே ஓடிட்டே இருக்கும். இருக்கும். வேற சிந்தனையே இருக்காது. அவங்கள பத்தி சிந்தனை மட்டுமே ஓடிட்டு இருக்கும். அதே மாரி ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கும். ஏன்னா அனுபவத்துல நெறைய விஷயத்த பார்க்கும்போது, நெறைய பேர்ட்ட கேட்டேன். அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஓகே. எப்படிங்க இவ்வளோ கரெக்ட்டா சொல்றீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு, இதுவும் ஒரு கீ பாயிண்ட் மாரியே வேலை செய்யுது. சூப்பர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சப்தமி திதி. சப்தமி திதியில பிறந்தவங்களுக்கு வந்து தனுசு ராசியும், கடக ராசியும் தவிர்க்க முடியாத ராசி. ஏதோ ஒரு வகையில தனுசு ராசியில பிறந்தவங்களோ, கடக ராசியில பிறந்தவங்களோ, இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த உதாரணத்துக்கு இப்ப வந்து நான் சப்தமி திதியில பிறந்திருக்கேன். எனக்கு வந்து உதவி செய்யக்கூடிய நபர்கள், இல்ல வந்து என்ன வந்து அதிகமா வந்து எனக்கு வந்து என்ட்ட பாசம் காட்டுன நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியும், கடக ராசியிலும் இருக்காங்க. ம், இது ம். வந்து கரெக்ட்டா இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில வந்து முக்கியமா ஒரு பங்காற்றுறாங்கன்னா, இந்த 2 ராசிக்காரங்க இருக்காங்க.